பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? என்ன பண்ணாங்க? நான் சொல்றேன் யுவர் ஆனர். ஏன் மச்சான் என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? இதுக்கு நீங்க என்னைய கொன்னே போட்டுருக்கலாம். அது முதல்ல பண்ணிருக்கணும். நீதிபதி ஐயா, அவங்க சொல்ற அத்தனையும் பொய். என்னைய அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அங்க நிக்கிறாங்கல கார்த்தி மச்சான், அவ 2 தடவை கட்டிட்டு வந்திருக்கிற அந்த பிருந்தாவோட சேர்த்து வைக்கணுங்கிறது அந்த மொத்த குடும்பத்தோட நோக்கமே. அதுக்காக என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறாங்க ஐயா. நீங்க நம்பாதீங்க ஐயா. இல்ல யுவர் ஆனர், நான் சொன்னது எல்லாமே உண்மை. பொய் சொல்றேன். இல்லையா? நீங்க சொல்றது உண்மைனா அதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுக்கெல்லாம் நாங்க தான் சாட்சி. பாதிக்கப்பட்ட நீங்களே எப்படிங்க சாட்சியாக முடியும்? வேற ஏதாவது சாட்சிகள் இருக்கா? உங்க சைடுல ஆதாரம் இருக்கா இல்லையா? ஆதாரமா எதுவும் இல்லை யுவர் ஆனர். ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மை. கோர்ட் எப்பவுமே உண்மை பொய் இது ரெண்டையுமே ஆதாரத்தின் அடிப்படையில தான் தீர்மானிக்கும். நீங்க சொல்ற வாய் வார்த்தை எல்லாம் அப்படியே ஏத்துக்க முடியாது. பாதிக்கப்பட்ட பொண்ண நீங்க அடிச்சதுக்கான ஆதாரம் இருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. உங்க தரப்புல அப்படி எதுவுமே இல்லையே. யுவர் ஆனர், விஜய் தப்பு பண்ணாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அந்த சாட்சியை நான் கோர்ட்ல ஆச்சரியப்படுத்த விரும்புறேன். நீ யாருமா? நான் மாறனோட வைஃப். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். இவருதான் நான் சொன்ன சாட்சி. நீங்க போங்க. யாரா இது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வா. சார், நீங்க யாரு? என் பேர் பாலாஜி சார். சார், நானும் விஜயும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம் சார். பாவி, ஐயா, இல்லையா? இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. ஏய், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விஜய் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? என்னாச்சுடா உனக்கு? ஓ, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்களா என்ன? இல்ல உன்னை யாராவது மிரட்டுறாங்களா விஜய்? சொல்லு. ஏய் விஜய், நான் இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லன்னா சொன்னியேடா விஜய். எனக்காக உயிரே விட்டுருவெல்லாம் சொன்னியேடா விஜய். இது வந்து கோர்ட். உன்னை யாரும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தைரியமா பேசு. டேய், யாரா நீ? ஏன்டா என் மேல இப்படி பழி போட்டுட்டு இருக்க? ஐயா, இவங்களே பணத்தை கொடுத்து யாரையும் ரெடி பண்ணிருக்காங்க. ஐயோ, ஏய், என்னடி சொல்ற? என்னமா பேசுற? இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்தது கூட இல்ல. நீங்க 2 பேரும் லவ் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. ஆதாரம் இருக்கு. நாங்க காதல் ஜோடியா எப்படி எல்லாம் சிறகடிச்சு பிறந்தோன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். அதெல்லாம் பார்த்தா நீங்களே எங்க 2 பேரையும் இப்பயே சேர்த்து வச்சிருவீங்க. ஆமா, இருங்க சார்.
இந்தாங்க மாட்டினடி மாவளை. என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆ, ஐயா அதெல்லாம் எப்பவோ என்னைக்கோ எங்கேயோ நடந்ததுங்க ஐயா. காலேஜ்ல ஒன்னா படிக்கும் போது நாங்க பழகினது உண்மைதாங்க ஐயா. ஆனா நாங்க அப்பவே பிரிஞ்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவரை பார்த்தது கூட இல்லைங்க ஐயா. பாத்தீங்களா என்ன சொல்றான்னு? நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கலாம், அதுக்காக விஜய் குற்றவாளி ஆயிட முடியாது. இந்த வழக்குக்கும் உங்க காதலுக்கும் என்ன சம்பந்தம்? அதானே இப்போ அவங்க இன்னொருத்தர் மனைவி. எல்லாருக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி தான் உங்க காதல். அதெல்லாம் அந்த வயசுல வர்றதுதான். காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. நன்றி ஐயா. விஜய் விஜய், நம்மள யாருமே இனிமே பிரிச்சிட கூடாதுன்னு நீயே என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணல. அத கூட மறந்துட்டு அடைச்சல்லம். எது? அப்பா என்னது கல்யாணமா? ஐயா, கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே விஜி என்னோட பொண்டாட்டிங்க ஐயா. அவர் பொய் சொல்றாருங்க ஐயா. அதெல்லாம் உண்மை இல்லையா, நம்பாதீங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க பாலாஜி? நானும் விஜயும் காலேஜ் படிக்கும் போதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இல்லைங்க ஐயா. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு யுவர் ஆனர். என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதாங்க சார். சூப்பர் பாஸ். ஓகே. கடவுளே 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 கடவுளே. ஏமா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவ நீ அந்த வாழ்க்கையை மறைச்சிட்டு இன்னொரு பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. இந்த ஒரு சாட்சியே நீ எவ்வளவு பொய் பொய்யா சொல்லியிருக்கேன்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஐயா, நீங்களாவது என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைங்கயா ப்ளீஸ். நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஐயா, எங்களுக்கு கல்யாணமானது உண்மைதான். ஆனா நான் அவரோட சேர்ந்து வாழவே இல்லை. அதுக்குள்ள கார்த்தி என்னைய. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு மேல திரும்பவும் நீ பொய் சொல்லணும்னு நினைச்சா உன் மேல இந்த நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு சரியான ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீ சொல்ற பொய்யெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான்னு தோணுது. பொதுவா ஒரு பொண்ணு தனக்கு அநீதி நடக்குதுன்னு சொன்னா இந்த சமூகம் அவங்க பக்கம் தான் நிக்கணும். முதல்ல அப்படித்தான் நானும் இந்த வழக்க பார்த்தேன். ஆனா நீ அந்த கரிசனத்தை தப்பா பயன்படுத்த பார்த்திருக்க. நீதிமன்றத்தையே ஏமாத்த பார்த்திருக்க. ஐயா ஐயா, என்னோட செல்லத்தை மட்டும் திட்டாதீங்கய்யா. அவ ஏதோ ஒரு நிர்பந்தத்தால இந்த சின்ன தப்ப செஞ்சுட்டா. மத்தபடி அவ காதலுக்கு விரோதமா நடந்துக்கிற பொண்ணெல்லாம் இல்லையா. தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, திட்டிர போறேன். ஓகே. காதலிக்கிறது தப்பு இல்ல, அதுக்காக இப்படியா? ஐயா ஐயா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்லையா? அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. அட ஐயோ, அது நீ பேசுறத வச்சே புரியுது.
கார்த்திக் விஜி இந்த இருவருக்கும் நடந்த திருமணம் செல்லாதென்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. எஸ். தனது சொந்த காரணங்களால் கார்த்திக் குடும்பத்தை பழிவாங்க விஜய் நாடகமாடியது நிரூபணமாகிறது. ஆகையால் விஜய் உடனடியாக கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஓடுங்க. நீதிமன்ற நேரத்தை வீணடித்த காரணத்திற்காக 20,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு குற்றவாளியான விஜய் மூலம் ஏதாவது ஆபத்து நடந்தாலும் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கிறது. ஆ, ஐயா ஐயா தெரியாம. அமைதியா அபராதத்தை கட்டிடுங்க, இல்லைன்னா உள்ள தூக்கி வச்சிருவேன். அமைதியா இருக்கணும். சோலி முடிஞ்சு. அடுத்த கேஸ் ரெடியா? ரெடி சார். சூப்பர். ஓகே ஓகே இதோ வரேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. so much bro. அப்பாடா. டேய் ராகவா, பா. அத்தைக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை சரி. முடிஞ்சிடுச்சுன்னு வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா ஆமா, அத்தை சொல்லிட்டேன். எங்க? ஃபோன் போடு. கோர்ட்டுக்கும் வரல. ஆமா. அது நீங்க 2 பேரும் கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டேன்னு கோயில விரதம் இருக்காங்க. ஸோ இருக்கிற சுகரையும் ப்ரெஷரையும் வச்சுக்கிட்டு சரி நானே கூப்பிடுறேன். சரிடா. அவன் கால் பண்றானாப்பா. இந்த விஷயம் அத்தை கிட்ட சொன்னியாடா? டேய், வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு. நீ உடனே வீட்டுக்கு வா. நான் கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. இனி எல்லாம் நல்லதே நடக்கும்டா. சரி வா. ஏய் நில்லுடி அங்கே. அக்கா மாமா எல்லாரும் வாங்கல. இவ்வளவு நடந்ததுக்கு டேய், அப்புறம் நம்ம யாரு வீட்டுக்குள்ள வர இதெல்லாம் பாருங்க. கத்திட்டு ஏய் இங்க எதுக்குடி வந்த? முதல்ல போடி வெளியில. வெக்கமா இல்ல உனக்கு கொஞ்சம் கூட? ஏய், எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? பொய்ய ரொம்ப நாளைக்கெல்லாம் உண்மைன்னு ஏமாத்த முடியவே முடியாது மேடம். இப்ப எப்படி மாட்டின பாத்தியா? இப்ப என்ன சொல்ல போற? எப்பவுமே பதிலுக்கு பதில் பேசுவியே. இப்ப ஏதாவது பேசிட்டு பார்க்கலாம். இனிமேலும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜு இவ மூஞ்சில தான் காரி துப்புவாரு. உனக்கு ஃபேவரா இனி ஒன்னும் நடக்காது. விடுங்க கார்த்தி. செத்த பாம்பு அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஏ என்ன பாக்குற? கிளம்பு. என் திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஆமா பொல்லாத திங்ஸ். அப்படியே தங்கத்தையும் வைரத்தையும் பூட்டி வச்சிருக்க பாரு. அக்கா ஐயோ கையால இதெல்லாம் தொட்டாலே பாவம். குடு குடு. இப்படி பிடிக்கணும். தூக்கி போடு. எடுத்துக்கோ. 2 பேரும் மறக்காம டெட்டால் போட்டு நல்லா குளிச்சிருங்க. அப்பதான் மொத்தமா இந்த பீடை நம்மளை விட்டு போகும். எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு. இந்த டயலாக தான் நான் மிஸ் பண்ணேன். இப்போ ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்துல உன்னால இந்த குடும்பத்தை கெடுக்கவே முடியாது. நாங்க இனிமே சந்தோஷமா தான் இருக்க போறோம். நீ வேணா எங்கேயாவது தூரமா இருந்துட்டு வைத்திருச்சல செத்துரு. சரியா? உனக்கு வேற வழியே இல்லமா. அப்படியா? அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். எடுத்துட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட் போ. சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்க. மரியாதை தெரியாதவளுங்க தூக்கி எறியறாளுங்க. அப்பா ஏதோ பெரிய ஏழரை நம்மளை விட்டு கழிஞ்ச மாதிரி இருக்கு.
முதல்ல மொத்த குடும்பத்துக்கும் பூசணிக்காய் சுத்தி போடணும். டேய் ராகவா, ஆ வாங்கி வைக்க சொன்னேன், வாங்கினியா? ஆ இருக்குடா. ஆ எல்லாம் கீழே வாங்க. இந்த ஊரு கண்ணு உறவு கண்ணெல்லாம் இல்ல, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. விஜி கண்ணு, அவங்க அம்மா கண்ணு மொத்தமா அழிச்சு போகணும். உங்க தேக்கி வச்சிருந்த எச்சி எல்லாம் மொத்தமா துப்புங்க. டேய் என்னடா எவ்வளவு பெரிய பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கோம், அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சிருக்க. இல்லடா கண்மணி. புரியுது. இங்க பார், அண்ணியும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். அன்னிக்கு உண்மை தெரிஞ்சது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது தான். என்னை மன்னிச்ச மாதிரி உன்னையும் ஒரு நாள் மன்னிச்சு ஏத்துப்பாங்க. நீ தைரியமா இரு. ம் வா. ம் என்ன? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லு. இல்ல இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப புதுசா தெரியற. தெரிவேன் போடா. என்னடா? வீரா, நாளைக்கு போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வருவோமா? நான் போலான்ட்டு இருக்கேன், நீயும் வந்தா நல்லா இருக்கும். பார்த்து என்ன பேசணும்? ராகவனை பத்தி தான், வேற என்ன? மரா, கண்மணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒருத்தரை அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டா. அப்படி நம்பிட்டா அவங்களுக்கு உயிரே கொடுப்பா. அப்படிதான் அவ மாமாவை நம்பியிருக்கா. அந்த வலி அவளுக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருக்கும், அவ்வளவு சீக்கிரம்லாம் போகாது. மரா, அவ சரியாக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்டா. அவளே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவா. அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுவும் கரெக்டு தான். ராகவனை பார்த்தாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. நாம மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். அவரை நீங்களும் கார்த்தியும் சந்தோஷமா பாத்துக்கோங்க. ஆனா மத்தவங்களோட நீ யோசிக்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கே. அது அப்படிதான். சும்மாவா சொன்னாங்க வீர அண்ணா யூனிக்னு? உண்மையிலேயே எல்லாரை விட ஸ்பெஷல் தான் நீ, எல்லா விதத்திலையும். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. வரா அக்கா, மாமா. ஆடா, என்ன என்ன இந்த நேரத்துல என்ன ஜோடியா வந்திருக்கீங்க? ஓ, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கீங்களா? காலில் விழுங்க. டேய் சும்மாரா. ஓ, இவன் எனக்கு அண்ணன்ல, காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூடாது. இந்தா. உன் காலில் விழுந்தாலும் தப்பு இல்லடா. உண்மையை சொல்லணும்னா நீ தான் எங்க 2 பேருக்கும் அண்ணனா இருக்க. என்னடா டேய், என்ன? நான் தப்பு பண்ணிருப்பேன்னு இங்க எல்லாரும் நம்பினாங்க. அப்பாவும் அத்தையும் கூட நம்பினாங்க. ஆனா நீங்க 2 பேரும் என் கூட எப்பவுமே இருந்தீங்க. இதோ இன்னைக்கு எல்லாரும் என் மேல தப்பு இல்லைன்னு நம்புறாங்கன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். நீங்க எனக்கு செஞ்ச உதவிய, என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். விடுங்க. இதே சிச்சுவேஷன் மாறனுக்கு வந்திருந்தா நீங்க உதவி பண்ணிருக்க மாட்டீங்களா என்ன? இல்ல வீரா, நீயும் மாறணும் செஞ்சத நான் செஞ்சிருப்பானாங்கிறதே ஒரு பெரிய கேள்விதான். உங்க 2 பேரோட மனசெல்லாம் வேற யாருக்கும் வராது. சரி, அதான் இப்ப உங்க கஷ்டம் எல்லாம் சரியாயிடுச்சுல. இனி நல்லபடியா வாழுங்க. ஓய், இந்தா, வா. அக்கா, கார்த்திய நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்குமா. போக்கா வெக்கப்படுறாடா.
அப்புறம் என்ன, போய் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டியது தானே. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. மாமா ம் தேங்க்ஸ். போ. வரேன்க்கா. ம். வரேன் மாமா. Bye. வாங்க போலாம். ம் சரிடா பாய். ம். கார்த்தி வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறாங்க. சரி. அப்படியே நம்மளும் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ம். ம்? புரியுது. அந்த பிரச்சனையும் சரி பண்ணி விட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாங்கிற. ம். அது மட்டும் இல்லடா, ராகவன் மாமாவை தனியா விடுறது கொஞ்சம் பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கண்மணியை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி சூசைட் தாட்ஸ் வேற வந்துருச்சுடா. அதனால நீ போய் மாமா கூட படுத்துக்கிறியா? சரி, இவன் வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல. ஒண்ணும் இல்ல, தலைவாணி எடுத்துட்டு போகணும்ல, அதான் எந்த கலர் தலைவாணி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் எனக்குன்னே வந்து சேர்றாடுங்க படுபாவிங்க. என்னடா ஆக அவனுக்கு எந்த பக்கம் படுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.